ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கெட் again KaaShiv இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ மேட் பண்ணுங்க. கரண்ட் வேறு கட்டுங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா சண்டே கண்டிப்பாக ஒரு வீடியோ போன்ற ஆசையோடு பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்டோர் ப்ராசஸிங்கிற ஒரு மிகப்பெரிய போரை நான் எதிர்த்துட்டு இருக்கேங்க. தனி மனிதனாக வந்து போராடிட்டு இருக்கேன்றது நிதர்சனமான உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் தமிழ் சமுதாயத்திலேருந்து கண்டிப்பாக அதை மாற்றுன்ற நம்பிக்கையோடு அதில் அந்த போரில் நான் இறங்கியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு சேதாரம் அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ நிறைய சேனல்ஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போர்வையில் வந்து எல்லாருமே வந்து நிறைய ஃபேக் கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னா அது எங்ககிட்டயே வந்து கேளுங்க. இங்கே பாருங்க, ஒருத்தர் வந்து ஃபேக்காக வந்து கேட்குற மாதிரி, இன்னொருத்தர் ஃபேக்காக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, இவங்க யாருமே என்கிட்ட படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ இங்கே பாருங்களா, இந்த பர்சன்லாம் வந்து என்கிட்ட படிக்கவே இல்லைங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஃபேக்கான கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களே டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வி தான் கேளுங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. இது என்னுடைய மெயில் ஐடிங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணால் இதான் ஃபோன் நம்பர். ஆஃபீஸ் டைமில் நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள். எதனா ஒரு நம்பர் நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கேன். ஆஃபீஸில் நான் சென்னையில் ஆஃபீஸில் மட்டுமே தான் இருப்பேங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் கண்டிப்பாக வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் பேசும்போது அண்ணா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோலாம் பார்த்து இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கேன். நேரில் வரும்போது ஒரு சாக்லேட் தரணும், ஓகேவா? சரி, ஓகே. பேக்டோர் ப்ராசஸிங்கான கம்ப்ளீட் ரோட் மேப்புங்க. இது என்னங்க பேக்டோர் ப்ராசஸிங்னு போன வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அவருக்காகவே இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேங்க. ஸோ இதில் வந்து எப்படிலாம் 12 லட்சம் per annum வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க, மாணவர்கள் எங்கே ஏமாந்து போகிறாங்க, கம்பெனி தள்ள எப்படி துண்டு போகிறாங்கன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இங்கே பேக்டோர் ப்ராசஸிங் என்னென்னா, இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் இன்டர்வியூ நடக்குதுங்க. ஒருத்தர் இங்கேருந்து கேட்குறாரு அப்படின்னா வேறு ஊர்லேருந்து இன்னொருத்தர் வந்து பதில் சொல்லுவாங்க, வீடியோவில் பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங் அதிகமாச்சுங்க. கொரோனா டைமில் வேலைக்கு போன அவ்வளோ பேருமே 98% பக்கம் வந்து எல்லாருமே பேக்டோரில் தான் போனாங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. ரெண்டாவது 3-4 லட்ச ரூபா மட்டும் அந்த பேக்டோர் ப்ராசஸிங் கம்பெனின்னு சென்னையில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது வந்து புற்றீசல் மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு 100 பேர் நம்ம பேக்டோர் ப்ராசஸிங் பண்ணால் போதும், எப்படி பார்த்தா 2-3 கோடி ரூபா எடுத்துடலாங்க. அதனால் வந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சான். டெய்லி உழைக்கிறது யாருங்க கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? பேக்டோர் ப்ராசஸிங் 100 பேர் உள்ளே தள்ளணுமா, எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 கோடி ரூபா எடுத்துடலாங்க. ஓகே, அதனால் எல்லா கம்பெனிஸுமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக்டோர் ப்ராசஸிங் சென்னை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. பெங்களூர்லாம் சொல்லவே தேவை, ஹைதராபாத்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. 3-4 லட்சம் வரைக்கும் இந்த பேக்டோர் ப்ராசஸிங் கம்பெனிக்கு இவங்க கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவர் லிப்பை மட்டும் அசைச்சா போதும். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், அவர் எல்லாமே பேசிடுவார். அவர் பேசுறது அந்த மாதிரி ஒரு லிப்பை மட்டும் அசைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடச்சிருங்க. வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பேன், சார் வேலையில் போய் வேலை செய்யணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரே பண்ணி கொடுத்துருவார். வேலையை பாதி சம்பளம் கொடுத்துடணும், கற்றுக்கிற வரைக்கும் பாதி சம்பளம் கொடுக்கணும். அது கற்றுக்கிட்டாருன்னா என்ஜாய் பண்ணலாங்க. இதுதான் பேக்டோர் ப்ராசஸிங். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவ்ஆப்ஸுங்க, அமேசான் AWS கிளவுடுங்க, இந்த கோடிங் இல்லாத டெக்னாலஜி, இந்த PLSQலுங்க, ETL டெஸ்டிங்கு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, சார் ஜாவா வித் செல்னிம்னு சொன்னாவே ஃபேக் தாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து டெக்னாலஜியில் தான் வந்து மேக்ஸிமம் ஃபேக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே பையனை ஏமாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து 15-20,000 கம்மியான ஃபீஸை போட்டு பையனை உள்ள தூக்கிட்டு வந்துடுவாங்க. கோர்ஸ் சென்டர்ஸ்க்கே தெரியுங்க இது எல்லாமே வந்து ஃபேக்காக மட்டும் தான் போக முடியும்ட்டு. ஸோ முதல்ல வந்து அவனுக்கு கம்மியான ஃபீஸை போட்டு உள்ளே கூட்டு வந்துட்டு இந்த கோர்ஸ் எதனா ஒன்று படிக்க வைப்பாங்க. வேலை கிடைக்காத கோர்ஸுங்க, மார்க் மை வேர்ட், வேலை கிடைக்காத கோர்ஸுங்க. இதை படிக்க வச்சுன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து 2-3 லட்ச ரூபா கொடுத்து போக ட்ரை பண்ணுவான். இவங்க என்ன பண்ணுவானா வந்து 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 10 லட்சம் வாங்கியிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆசை காமிச்சு உங்களை உங்கள்கிட்ட 4-5 லட்சம் பிடிக்கிடுவாங்க. இதுதான் பிரச்சனைங்க. டெவ்ஆப்ஸுங்க 95% வரைக்கும் ஃபேக்காக தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் 95% ஃபேக்குங்க. ஜென்யூனான பீப்பிள் யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸ் போய் நான் அசிங்கமாக திட்டாதீங்க. ஸோ நான் வந்து ஃபேக்கை பற்றி மட்டும் தான் பேசுகிறேங்க. 2 வருஷம் 10 வருஷம் இவங்க எல்லாமே ஒழிஞ்சிருப்பாங்க. AWS கிளவுடுங்க, இங்கே ஜாவா வித் செல்னியம்ங்க, இங்கே SQL PLSQL, ETL டெஸ்டிங்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்ற டேப்லியா, பவர் பிஐங்க, SAPங்க, இங்கே ஜாவா வித் பைத்தான் கொஞ்சமாங்க. ஓகே, இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக உள்ளே போன மக்களுடைய கவுண்ட்டுங்க. சரி, ஓகே சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு பணம் 3-4 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், வேலைக்கு போயிட்டான், நிம்மதியாக இருக்காங்க, பின்னே சார் இதை பற்றி பேசுறீங்கன்னா கிடையாதுங்க. இப்போ ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சொல்கிறேன், 2023 இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வேற ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனிக்காரங்க பேக்டோர் ப்ராசஸிங் கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய உள்ள தள்ள முடியல, விஷயம் தெரிஞ்சிச்சு. சில கம்பெனியில் மட்டும்தான், அதுக்கு அந்த பெரிய பெரிய கம்பெனி 3 எழுத்து கம்பெனி இருக்குது, எல்லா கம்பெனியும் நான் சொல்கிறேங்க, அங்கே மட்டும்தான் வந்து உள்ள தள்ள முடியுன்ற நிலைமை வந்துருச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை 3-4 லட்ச ரூபா பிடிங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அனுப்பிவிட்டு இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை போட்டு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஓகே, நான் தான் ஒரு பையனுக்கு வேலை வாங்கி தரேன், நானே அந்த கம்பெனி மேனேஜருக்கு போய் இவன் பேக்டோரில் தான் வந்தான்னு சொல்லி போட்டு கொடுத்துருவோம். ஸோ அவனை வந்து துரத்திடுவாங்க. அந்த சீட் அந்த சீட் காலியாக தாங்க இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டை அதுக்கே ஃபில் பண்ண முடியும், டாக்டர் சீட் மாதிரி. ஸோ அவன் போயிட்டான் அப்படின்னா, அவனை துரத்திட்டாங்க அப்படின்னா, அவனுக்கு வேலை செய்யணும்னு துரத்திட்டாங்கன்னா 2வது ஸ்டூடெண்ட் உள்ளே கொண்டு வருவாங்க. அதே 3-4 லட்ச ரூபா பிடிங்கிட்டுங்க. அவனும் ஒரு 3 மாதம் வேலை செய்வாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த 2வது கேண்டிடேட் துரத்தி விட்டு 3வது இன்னொருத்தனை கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ 9 மாதத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வச்சுக்கிட்டா 12 லட்ச ரூபா சம்பாரிச்சாச்சுங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா
ஒரே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சீட்டை வச்சு 16 லட்சம் வரைக்கும் இவங்க சம்பாதிக்கிறாங்க. இதுதான் இப்போ நடக்கிற விஷயங்க. நம்ம இந்த பேக்டோர் ப்ராசஸிங் மூலமாக போன இந்த மாணவர்கள் என்ன தெரியுமா நினச்சோம், நமக்கு தான் வேலை செய்ய தெரிலப்பா, நம்மளை அதோட துரத்திட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். கிடையாதுங்க, கம்பெனிக்காரங்க உங்களை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு நேர்மையாக நியாயமாக போகிறவங்க மட்டும்தான் வந்து இன்றைக்கி சர்வே பண்ண முடியுங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கக்கூடாத கோர்சஸுங்க. நான் ஐடியிலேருந்து ஐடி வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கோர்ஸ்லாம் படிக்காதீங்க. ஓகேவா? ஸோ 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் பிடுங்குவாங்க. ஒரு வேளை கழுத்தில் செயின்லாம் போட்டுருக்கணும், 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் இப்போ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கான சஜஷன் நான் தரேங்க. 6 விஷயங்கள் முக்கியமான பிரச்சனைகள் நம்ம ஜென்ரேஷனில் இருக்குங்க. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கும், ஆனால் கமெண்ட்ஸை போய் தான் எல்லாமே நம்புவோம். அடுத்தவங்களோட எண்ணங்களை நீங்கள் தெரிஞ்சு வந்து அடுத்தவங்க ஃபேக்கான கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் நிதர்சனமான உண்மையை தேடுங்க, கண்டுபிடிங்க, அதை நோக்கி ஓடுங்க. இப்போ ஜென்ரேஷனோட பெரிய பிரச்சனை இந்த ஐஐடி சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஒரு 50 ஜெராக்ஸ் காப்பி தாங்க. அதனால் எந்த வேல்யூமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, சர்டிஃபிகேட்டுக்கு எந்த வேல்யூம் கிடையாதுங்க. அதுக்கு படித்தா மட்டும்தான் அதுக்கு வேல்யூ இருக்குங்க. நீங்கள் வந்து இதுக்கு படிக்கணும்னு நினச்சின்னா, நம்ம ஊரில் எல்லாமே ஃபாரின் யூனிவர்ஸ்லாம் போட்டு கடை வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு ஃபாரின் யூனிவர்ஸ்லாம் போகாதீங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிறந்த யூனிவர்சிட்டி தாங்க. அண்ட் டெமோ கிளாஸஸ்லாம் பார்த்து சேர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க, அது டெக்னிக்கல் சேனலே கிடையாது. சம்மந்தமே இல்லாத எவனோ ஒருத்தன் திடீர்னு ஒரு காசு வாங்கிட்டு போடுறான்னு வச்சுங்களேன், அந்த சேனலை நம்பி லட்சக்கணக்கான பேர் ஏமாறுறாங்க. இப்போ வந்து பைத்தானுங்க, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதில் தான் எல்லாருமே ஏமாந்துருக்காங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, இந்த யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து. அதெல்லாம் படித்தா வேலையே கிடைக்காதுங்க. நான் அதை பற்றி அடுத்த வாரம் வீடியோ போடுறேங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சோம் சும்மா தான் இருக்கணும், ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? எல்லாம் யூடியூப் பார்த்து ஏமாந்து வந்தாங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இந்த யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். இந்த மவுஸ் வந்து உலகத்திலே சிறந்த மவுஸ், பில்கேட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதையும் நம்புறதுக்கு ஆள் இருக்கும். யூடியூப்ல 20,000 கொடுத்தா போதும், எந்த சேனலில் வேணால் நம்ம அதை போட முடியுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வேலை தேடுறவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. காசு கொடுத்து வேலையை நீ வாங்கின அப்படின்னா அடுத்த வேலைக்கு வாழ்க்கையில் நீ போக முடியாதுங்க. இந்த 6 பிரச்சனையும் சால்வ் பண்ணுறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பாங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஏதாவது டெக்னாலஜி எடுத்து படிங்க. எல்லா டெக்னாலஜி சிறந்த டெக்னாலஜியாக நேர்மையாகவும் நியாயமாகவும் போக பாருங்கள். கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாணிகம், விக்கிடிக்கி அண்ட் காஷிவ் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல். எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஒரு நாள் சமுதாயம் ஆன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் மாறிட்டேன், நீங்களும் மாடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் பேக்டோர் ப்ராசஸிங் இந்த தமிழ் மண்ணது ஒழிக்காமல் விட மாட்டேங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க. நன்றி.